இந்த பிரபஞ்சம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். எங்க சுத்தி எங்க போனாலும் கடைசியா அங்கதான் வந்து நிக்கணும். ரோகிணி தன்னோட அத்தை பொண்ணுன்னே தெரியாம அருண் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இது பிரபஞ்சத்தோட கணக்குன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? எல்லா நாளும் நம்ம நினைக்கிற மாதிரி தொடங்குறது இல்ல. ஆனா அது முடியும் போது நம்ம அதை சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி மாறிடும். நம்ம குடும்பம் ஒண்ணு சேர இவங்க கல்யாணம் கூட ஒரு காரணமா அமைஞ்சாலும் அமையலாம். மா, ஊனாவது சொல்லுமா. மா, சரி, நீ கிளம்பு. நீயும் கிளம்புமா. என்னம்மா நல்ல எடுத்துட்டு சொன்னேன். ரங்கா, நீ கோபப்படுறது நியாயம்தான். அவன் பண்ணது தப்புதான். அதுக்காக இந்த முடிவு எடுக்க வேண்டாம் ரங்கா. பா, அன்னைக்கு நீங்க பெத்த ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு ஓடி போனப்ப நீங்க எப்படி அவமானத்துல கூனி குறுகி நின்னீங்களோ அதை விட 100 மடங்கு நான் இப்ப அவமானப்பட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. போடிங்கிற நிக்கிறேன். ரங்கநாயகி, இவ உன் வயித்துல பிறந்த மூத்தவடி. இவ மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ இப்ப 2 உசுரா இருக்கா. இந்த நேரத்துல நீ இப்படி பண்றது சரியில்லம்மா. நீ பேசாத. எல்லாம் உன்னாலதான் வந்தது. அந்த பெங்களூர்காரி கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கன்னு எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டாம நான் ஓய மாட்டேன். 1000 இருக்கட்டுமா. நம்ம ரோகிணி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் மனசுக்கு பிடிக்காத விஷயத்தை யார் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். தெரியாது உனக்கு? ரங்கா சொன்னா கேளுமா. போதும்பா, போதும். இதுக்கு மேல இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். இன்னொரு வாட்டி இவ என்ன தொட்டா என் கையில நல்லெண்ணெய் இருக்காது, மண்ணெண்ணெய் தான் இருக்கும். மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு என்ன என்ன பண்ணிக்கணுமோ நான் பண்ணிப்பேன். வேண்டாம்மா. ரங்கா, ரங்கநாயகி, என் வயித்துல பிறந்துட்டு இப்படி பாவத்தெல்லாம் பண்ணாதுடி. அம்மா வேண்டாம்மா. வேண்டாம்மா, பண்ணாதீங்கம்மா. மா, இது மட்டும் பண்ணாதீங்கம்மா. கடவுளே, புள்ளத்தாச்சி பொண்ண தலை முழுகிறேன்னு என்னைய தலையில வைக்கிறாளே. ஐயோ, அம்மா, அக்கா பண்ணது தப்புதான். ஆனா நீங்க அதுக்கு கொடுக்கிற தண்டனை மிகப்பெரிய தண்டனமா. பிளீஸ்மா, வேண்டாமா. அவ இந்த நிலைமையில இன்னைக்கு நிக்கிறதுக்கு அவ மட்டும் காரணம் இல்ல. ஒரு வகையில நமக்கு எல்லாருமே தான் காரணம். அம்மா ப்ளீஸ்மா, அக்கா பாவம்மா. அப்படி பண்ணாதீங்கம்மா. அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. ரங்கா சொன்னா கேளு ரங்கா. கேண்டி, பிள்ளைங்கெல்லாம் இப்படி கெஞ்சுறாங்களே, அப்ப கூட உன் மனசு இறங்க மாட்டேங்குது. அப்படின்னு உனக்கு கல்லு மனசு. பாவண்டி ரங்கநாயகி, நீ கொடுக்க போறது தண்டனை இல்ல, சாபம். அதுவும் அவ வாயும் வயிறுமா இருக்கா.